கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. கார்த்தியும் ரேவதியும் வந்து அப்படியே போட்டிங் வந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்க தோழி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்கே சூப்பராக இருக்குது, எனக்கு செம்மையாக கடுப்பாக தான் இருக்குது. என்னை சுற்றி வெளியில் குழுகுலுன்னு இருந்தாலும் எனக்கு இவரை பார்க்க பார்க்க செம்மையாக வந்து கோவம் தான் வருதுன்னு ரேவதி வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க கார்த்தியை பற்றி. அப்படியே அவங்க எல்லாம் போட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டு. பார்த்தீங்களா, மாப்பிள்ளையும் மருமகளும் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்காங்களே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, ஆமாம், என் பொண்ணு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம்தான். 4 நாள் இருந்துட்டு வரலான்னு சொன்னேன் அவங்கள. ஆனால் இப்போ என்னத்த பிளான் எதுவும் சேஞ்சா? இல்லை, 1 மாதம் அவங்க 2 பேரும் அங்கேயே இருந்துட்டு வரட்டும். அப்போ தான் 2 பேரும் ஒருத்தர் நல்லாவே வந்து புரிஞ்சுப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் சின்னத்தை நீங்கள் பார்க்கலனா எப்படி, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே என்ன நடக்குது, மாயா அங்கே போய் என்னத்தை கிழிக்கிறா ஒன்றும் புரியலன்னு சொல்லி மாயாவுக்கு வந்து ரகசியமாக வந்து கால் பண்ணுறாங்க. அத்தை என்ன யாருக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை வந்து ஒட்டி கேட்குறாங்க. மாயா, நீ அங்கே தான் இருக்கியா? அவங்க 2 பேரும் ஒத்துமையாக ராசியாக வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரியாதே. என்னது தெரியாதா? நான் இந்த ஊரில் இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியுது. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோ எல்லாத்தையும் அவங்க செல்லுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. கார்த்தியை ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். நான் இருக்கிறதும் கார்த்திக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எனக்கு என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு வந்து ஒன்றும் புரியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா ஒன்றும் புரியாமல் இப்படியே தடுமாற்றத்தின்லாம் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கான வழியை பாரு. நான் தான் சொல்கிறேன்ல, நான் இருக்கிற விஷயம் கார்த்திக் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவன் முன்னாடி வந்து பர்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். நான் இங்கே வந்திருக்கேங்கிற விஷயம் மட்டும் ரேவதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு என்னால் ரேவதி மனசை வந்து மாற்றுறதெல்லாம் கஷ்டம். புரிஞ்சுக்கங்க, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், புரியாமலாம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் ஆன முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை வந்து அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் ரேவதியோட தோழி தான். அங்கே என்ன பண்ணியிருக்கா ரேவதியோட தோழிக்கு? அங்கே என்ன வேலை தெரில. அவங்களும் வந்து ஹனிமூன் ட்ரிப்காக தான் வந்திருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இவெல்லாம் என்ன பேசுகிற அளவு ஆயிடுச்சு. இவளால் எனக்கு என்ன உதவி வந்துச்சு? ஒரு உதவியும் வரலை. ஆனால் செம்மையாக வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க மாயா. அந்த இடத்துல சரி ஏதாவது ஒன்று திட்டம் போடுவோம்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் நாங்கள் இப்போ ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். அதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும், சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதியோட தோழி வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் எதுக்குமா? இல்லை, நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை போல் ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை, சும்மான்னு நிறுத்து. நீ சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் உனக்கு ஏதோ அதிர்ஷ்ட காட்டு வீசுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ ஓராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க. நான் கூடிய சீக்கிரம் வந்து ஊருக்கு போகலான்னு தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறப்ப சாமுண்டேஸ்வரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோட்டோலாம் பார்த்தம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்குங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ மாப்பிள்ளையை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டல, அதுவே எங்களுக்கெல்லாம் போதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும், அப்பா மயில் வாங்கினாலேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல உடனே கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன மயில் வாங்கணும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் சொல்லணும், நீ எப்படி இருக்க? ரேவதி மனசு மாறிட்டா போல இருக்கே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்திருக்கா, அதனால தான் அவள் கொஞ்சமாவது மனசு மாறின மாதிரி நடிக்கிறா, அதுவும் அவங்களுக்காக. அப்படியா, சரி வீட்டில் எதோ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம், அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே அந்த விஷயத்தை வந்து நம்ம போக வைக்க வேணாங்கிற மாதிரி கார்த்தி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க.